வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோஸ் பீஸ். இதோட பேர் மதர் டங் பை ஏமி டான். ஸோ இந்த ஏமி டான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு வேர்ல்ட் ரினவுண்ட் அமெரிக்கன் ஆத்தர். இவங்களோட டிசென்ட் வந்து ஆக்சுவலாக சைனீஸ் டிசென்ட்டு, இருந்தாலும் இவங்க வந்து அமெரிக்கன் ஆத்தர். இவங்களோட ரொம்ப ஃபேமஸான நாவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜாய் லக் கிளப். இதான் வந்து இவங்களோட ஃபேமஸான ஒரு நாவல். இது 1989 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த நாவல் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சக்ஸஸ்ஸு. ஸோ இது இல்லாமல் இவங்க நிறைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. த கிச்சன் காட்ஸ் ஒய்ஃப், த 100 சீக்ரெட் சென்சஸ், த போன் செட்டர்ஸ் டாட்டர், சேவிங் ஃபிஷ் ஃப்ரம் ட்ரௌனிங், த வேலி ஆஃப் அமேஸ்மெண்ட். இது எல்லாமே வந்து இவங்களோட ஒர்க்ஸ் தான். இவங்க சில்ட்ரன்ஸ் புக்ஸும் வந்து எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா த மூன் லேடி, த சைனீஸ் சயாமீஸ் கேட். ஸோ இதெல்லாம் வந்து அனிமேஷன் சீரீஸாக கூட வந்திருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு ரினவுண்டான ரைட்டர் இவங்க. ஸோ இவங்களோட இந்த எஸ்ஸே வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மதர் டங் பற்றி. மதர் டங் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், தாய்மொழி அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து என்ன மாதிரி மீன் பண்ணுறாங்கன்னா, அவங்க தாயோட மொழி, போத் தாய்மொழி, அதே சமயம் அவங்களோட அம்மாவோட அந்த இங்கிலீஷையும் வந்து மீன் பண்ணி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப் இவங்க அம்மாவோட எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, இருந்தாலும் அது பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா இதுக்கு டைஸின்றது தான் இவங்க அம்மாவோட பேர். அவங்க வந்து சைனாவில் இருந்தாங்க. ஸோ சிவில் வார் சமயத்தப்போ அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து வர வேண்டியதாயிடுச்சு. ஸோ இப்படி தான் அவங்க வந்து இங்கே ஷிஃப்ட் ஆனாங்க. ஸோ அம்மாவோட பாஸ்ட் எல்லாம் பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே வந்து சைனாவில் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அங்கே வந்து 4 குழந்தைங்க இருந்திருக்கு. அதில் வந்து ஒரு சன் இறந்துருக்காங்க, 3 டாட்டர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க அம்மா மேலே இன்னுமே வந்து அவங்களுக்கு வெறுப்பு அதிகமாகுது. ஏன் வந்து அவங்க வந்து அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து அங்கே விட்டுட்டு இங்கே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப் ஃபுல்லாகவே அவங்க அம்மாவோட இம்பேக்ட் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ அவங்களோட ஒர்க்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ டெய்ஸி வந்து இவங்க எப்படி இருக்கணும்னு நினச்சாங்க, ஏமி எப்படி இருக்கணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு உமனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. 2 பேரும் ஒரு 6 மாதம் பேசிக்காமல் கூட இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தான் வந்து இருந்தது இவங்க 2 பேத்துக்குள்ளே. இருந்தாலும் அவங்களோட அம்மா மேலே இவங்களுக்கு பாசம்தான். அது என்ன மாதிரி பாசம்ன்றது வந்து அம்மா அப்படின்னாலே பாசம்தான் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வெறுத்தாலும் அவங்களுக்கு அம்மா தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அவங்க அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஏமியோட ஃபர்ஸ்ட் நாவலான த ஜாய் லக் கிளப் இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பொண்ணுக்குரிய ரிலேஷன் அந்த நாவல்லையும் வந்து அதிகமாக தெரியும். 1987 ஏமி வந்து அவங்களோட ஊரான சைனாக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து அவங்களோட அம்மாவோட குழந்தைங்க 3 ஹாஃப் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள மீட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க அம்மா பட்ட வேதனை, அப்புறம் அவங்க எப்படி அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனாங்க, அங்கே வந்து என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது, எவ்வளோ வந்து அனுபவிச்சாங்க, இங்கே வந்து எவ்வளோ கஷ்டம், இந்த புது ஊருக்கு அடாப்ட் ஆகணும், இதெல்லாம் அவங்களுக்கு பயங்கர சேலஞ்சாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஏமி புரிஞ்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. இந்த 2 பேர்த்துக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதான் வந்து ஏமி வந்து அவங்க அம்மா கூட இருந்த அந்த டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த எஸ்ஸே வந்து நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த எஸ்ஸே எப்படி வருது அப்படின்னா, ஏமி வந்து ஒரு ஸ்பீச் வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட ஃபஸ்ட்டு நாவலை வச்சு. ஸோ எடுத்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு பெரிய ஸ்காலர் கிடையாது, நான் வந்து ஒரு ரைட்டருக்குரிய ஃபேசினேஷன், ஒரு ரைட்டருக்குரிய கதை என்னெல்லாம் இருக்குதோ அதை மட்டும் நான் வந்து கொடுக்குறதுல நான் வந்து நல்ல ஒரு ரைட்டர், நான் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஸ்காலர், ஒரு நாலேஜபிளான ஸ்காலர் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏமி இதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜோட பவரை தெரியும். அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி எப்படி ஒரு எமோஷனை வந்து உண்டு பண்ணணும், எப்படி வந்து ஒரு விஷுவல் இமேஜை டிஸ்கிரைப் பண்ணணும், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐடியாவை, ஒரு சிம்பிள் ட்ரூத்தை, இதெல்லாம் எமோஷனை எல்லாம் வந்து எப்படி ஒரு லாங்குவேஜ் மூலியமாக வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு ரைட்டர் அப்படின்னாலே அது வந்து கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ண போகிறது எப்படின்னா அவங்களோட லைஃப்பில் இருக்கிற நிறைய இங்கிலீஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் இருக்கிற நிறைய இங்கிலீஷ் அதை வச்சு தான் அவங்க வந்து இந்த லாங்குவேஜை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களோட ஸ்காலர்லினஸை வச்சு அவங்க வெளிப்படுத்தலை, அவங்களோட அந்த பவர் ஆஃப் லாங்குவேஜ் வந்து அவங்க எப்படி காட்டுறாங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இங்கிலீஷஸை தான் அவங்க இங்கிலீஷஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் எல்லாம் வச்சு தான் அவங்க காட்டுறாங்க. ஸோ இந்த ஜாய் லக் கிளப் இந்த ஒர்க்கை பற்றி அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷன் இதுதான். இதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எப்பவும் மாதிரி தான் அவங்க சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ரைட்டிங் எல்லாம் அவங்களோட சிந்தனை எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே அவங்க அம்மாவோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. இவங்க பயங்கரமான ஃப்ரேசஸ், ரொம்ப சூப்பரான ஃப்ரேசஸ் எல்லாம் போட்டு பேசுகிறாங்க. இமேஜினேஷன், அவங்களோட மெட்டாஃபிக்ஷன், அது இதுன்னு பயங்கரமான ஃப்ரேசஸ் எல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யோசித்து பார்க்குறாங்க, இது அவங்க அம்மாவுக்கு புரியுமா, அவங்க அம்மா பேசுகிற இங்கிலீஷ் என்ன, அவங்க அம்மா கிட்ட இவங்க பேசுகிற இங்கிலீஷ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இவங்க யோசனை பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு நிறையா இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னாக்கா அவங்க அம்மா கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் இவங்க பேசும்போது இவங்களோட இங்கிலீஷ் ரொம்பவே சிம்பிளிஃபை ஆகுது. ஏன்னா அவங்க அம்மா வந்து சைனீஸ் டிசென்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜெலாம் ரொம்ப தெரியாது, சும்மா மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்கக்கிட்ட இவங்க பேசும்போது அந்த மாதிரி சிம்பிள் இங்கிலீஷாக தான் பேசுவாங்க. இதை தான் வந்து இவங்க ஃபேமிலி டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசும்போது இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, லாஸ்ட் டைம் அவங்க வந்து இவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நாட் வேஸ்ட் மணி தட் வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா கிராமட்டிக்கலி தப்பான ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், டோன்ட் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. ஆனால் இவங்க வந்து இவ்வளோ பெரிய ப்ரொஃபஸராக இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாட் வேஸ்ட் மணி தட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே அவங்க அம்மா கூட கான்வர்சேஷன் பண்ணும்போதும் அவங்க ஹஸ்பண்ட் கூட கான்வர்சேஷன் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் வந்து அவங்க வீட்டில் வந்துடுது. ஸோ இவங்க அம்மா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு புரோக்கன் இங்கிலீஷோ இந்த மாதிரி பகுதியாக தான் வந்து இங்கிலீஷை பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து நல்லாவே இவங்களுக்கு வந்து அது நல்லாவே புரியும். ஸோ லாஸ்ட் டைம் இவங்க அம்மா சொன்ன ஒரு கதையை வந்து இவங்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தாக்கா இவங்களோட ஃபேமிலி நேமே இருக்கிற ஒரு பர்சன் இருந்தார். அந்த பர்சன் என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு யாரும் இல்லை. ஸோ இவங்க அம்மா அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, இவங்க அம்மா அவங்க அம்மாவோட அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அந்த பர்சனை அந்த ஒருத்தரை வந்து அடாப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சார். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி நேமும் இவங்களோட ஃபேமிலி நேமும் சேம். அதனால் வந்து இவங்க வந்து அவரை வந்து அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவர் வந்து ரொம்ப புவராக இருந்ததுனால இந்த ஃபேமிலி வந்து அவரை சப்போர்ட் பண்ணவே இல்லை. லேட்டராக அவர் வந்து பெரிய டான் ஆகிட்டார். பொலிட்டிக்கலி ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாகவும் ஒரு டானாகவும் ஆனதுனால இருந்தாலும் இவங்க ஃபேமிலி மேலே அவர் ரொம்பவே வந்து ரெஸ்பெக்ட் வச்சுருந்தார். நம்ம ஏமியோட அம்மாவோட கல்யாணத்துக்கு கூட அவர் வந்தார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க அம்மா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது டக்குன்னு வந்து புரியாது, அவங்களோட லாங்குவேஜை வச்சு இவங்களே வந்து இதெல்லாம் வந்து கெஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா பிறந்ததுலேருந்து இந்த இங்கிலீஷ் தான் வந்து இவங்க கேட்டுட்ருக்காங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு புரியாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பற்றி இன்னும் ஃபர்தராக பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா அவங்க அம்மா இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசுகிறதுனால அவங்க வந்து கம்மியாக படிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா அவங்க வந்து நிறையா வந்து படிக்கிறாங்க. ஃபோர்ப்ஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் நல்லா ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கும். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸு இந்த மாதிரி பயங்கர அட்வான்ஸ்டு புக்ஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு மேகசீன்ஸ் ஜேர்னல்ஸ் எல்லாமே அவங்க ஈஸியாக படிக்கிறாங்க. ஷர்லி மெக்லைனோட புக்ஸு எல்லாமே வந்து அவங்க படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறதுக்கும் ஆனால் அவங்க பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு சில பேர் வந்து இவங்க அம்மா பேசுகிறதுல 50% புரியுதுன்னு
சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 80 to 90% வந்து புரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் சுத்தமாகவே புரியலங்கிறாங்க. ஸோ இவங்க அம்மா இந்த இங்கிலீஷ் பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளோட ஏமிக்கு அவங்க அம்மா பேசுகிற இங்கிலீஷ் வந்து பர்ஃபெக்ட்லி கிளியர் அண்ட் பர்ஃபெக்ட்லி நேச்சுரல், விவிட், டைரக்ட், ஃபுல் ஆஃப் அப்சர்வேஷன் வித் இமேஜரி. ஸோ இவ்வளோ விஷயம் ஏன்னா சின்னதுலேருந்து அவங்க அம்மா பேசுகிற இங்கிலீஷ் மட்டும்தான் அவங்க கேட்டு வளர்ந்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு அப்படின்றது இவங்களால ஒத்துக்கவே முடியாது. அவங்க அம்மா பேசுகிற இங்கிலீஷை கேட்டு வளர்ந்ததுனால அதுதான் மதர் டங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மதர் டங் அப்படின்னா தாய்மொழி மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தாயோட மொழி அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இவங்க அம்மா பேசுகிற இங்கிலீஷ் வந்து நிறையா பேர் புரோக்கன்னு சொல்கிறாங்க, ஃப்ராக்சர்டுன்னு சொல்கிறாங்க, லிமிட்டட்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்களால அந்த விஷயங்கள் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ ப்ரோக்கனாக அவங்களோட இங்கிலீஷ் வந்து ப்ரோக்கனாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட தாட்ஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோக்கன் இங்கிலீஷ் எங்கள் அம்மா பேசுகிறதுனாலேயே அவங்க நிறைய இடத்துல இக்னோர் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இவங்க சொல்கிறாங்க. நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில், பியூட்டி பார்லர்ஸில், பேங்க்கில், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்கள வந்து இக்னோர் பண்ணுறாங்க. இவங்களோட இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியாததுனாலையோ இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறதுனாலையோ அவங்க வந்து இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து இவங்களோட இங்கிலீஷ் புரியாது அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கும் தெரியும். அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா தடவை அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஏமியை வந்து ஃபோன் பேச சொல்லுவாங்க அம்மா மாதிரி. ஸோ ஏமி வந்து ஐ எம் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஐ எம் மிஸ்ஸஸ் டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா மாதிரி ஃபோன் பேசினா அவங்களால வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன வேலை நடக்கணுமோ அது வந்து நடக்கும். ஸோ அவங்க அம்மா வந்து அந்த இங்கிலீஷை பேசுகிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டு அந்த ஒர்க் இவங்களை ஈஸியாக இக்னோர் பண்ணிடுறாங்க இல்லையா. அதனால் ஏமிக்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்து தன்னை மாதிரி, ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அவங்க சொல்கிற மாதிரி ஏமியை வந்து பேச வச்சுருவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா தடவை நடந்திருக்கு. ஸோ ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து சிகாகோவில் வசிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து நியூயார்க்குக்கு ஃபஸ்ட் டைம் இவங்கெல்லாம் வந்து போகிறதா அம்மாவும் பொண்ணும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாக் புரோக்கர் வந்து இவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கிறாரு. அவர் வந்து நியூயார்க்கில் இருக்கார். அவர் வந்து 2 வாரமாக செக் அனுப்பவே இல்லை. ஸோ இவங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து அவர் அனுப்பணும். ஸோ அவர் வந்து அனுப்பவே இல்லை. அதனால் டெய்ஸி இருக்காங்க இல்லையா, ஏமியோட அம்மா, அவங்க வந்து ஃபோனை போட்டு ஏமிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ பக்கத்துலேயே நின்றுட்டு அவங்க ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க, என்னால் இதுக்கப்புறமும் டாலரேட் பண்ண முடியாது. அவங்க வந்து புரோக்கன் இங்கிலீஷில் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம ஏமி வந்து கொஞ்சம் ரிஃபைண்டாக நல்லா அட்வான்ஸ்ட் இங்கிலீஷில் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் இதுக்கப்புறம் உங்களோட இந்த பிஹேவியரை வந்து டாலரேட் பண்ண முடியாது. அடுத்த வாரம் நான் வந்து நியூயார்க் வரேன். ஸோ நியூயார்க் வரும்போது நான் உங்களை வந்து நேரில் பார்க்குறேன். அப்போ வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன், உங்களை பற்றி கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஏமி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரிஃபைண்டாக ஒரு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அடுத்த வாரம் அவங்க நேரில் போகும்போது என்ன ஆகும், நேரில் போகும்போது அவங்க ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டாக் புரோக்கரை பார்க்கும்போது இப்போ வந்து அவங்களால மறைய முடியாது இல்லையா. ஸோ அவங்களோட புரோக்கன் இங்கிலீஷில் அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்து ஃபைட் பண்ணவும் அவரை பார்த்து இந்த புரோக்கன் இங்கிலீஷ்லேயே வந்து கத்துறாங்க. ஏமிக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிருது, ரொம்ப அஷேம்டாயிருச்சு. ஏன்னா அவள் பேசுகிற இங்கிலீஷ் தான் வந்து நல்ல இங்கிலீஷு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏமிக்கு ரொம்பவே வந்து ஷேம் ஆயிடுச்சு அந்த சிச்சுவேஷனில். ஸோ இதையும் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க ஏமி. இந்த அம்மா வந்து இந்த இங்கிலீஷ் தெரியாததுனால நிறைய இடத்துல இக்னோர் பண்ணப்படுறாங்க. அது ஒரு சில விஷயத்தில் வந்து காமிக்கலாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப சீரியஸான விஷயம் இது. ஆக்சுவலாக ஒரு தடவை வந்து அம்மா வந்து செக் பண்ண போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். பிரெயின் டியூமருக்காக சிஏடி ஸ்கேன் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்கேனோட ரிசல்ட்டை வந்து இன்னும் இவங்க கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ 2 வீக்ஸ் கிட்ட ஆயிருக்கும் அந்த ஸ்கேன் எடுத்து. அதோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. இதில் என்ன
ஒரு பயம் அப்படின்னா நம்ம ஏமியோட அம்மாவுக்கு, அதாவது டெய்ஸிக்கு, அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க சன் 2 பேருமே வந்து கேன்சரில் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அப்போது அவங்க போய் கேட்டாலும் இந்த அத்தாரிட்டிஸ், அந்த ஹாஸ்பிட்டலோட அத்தாரிட்டிஸ் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இன்னொரு தடவை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்ஸிக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. அதனால் வந்து அவங்க அங்கேயே, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம், என்னோட ரிசல்ட் கிடச்சா மட்டும்தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த டாக்டர் மேனேஜ்மெண்ட், ஐ மீன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டாக்டரான நம்ம ஏமிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கான்ஃபரன்ஸ் காலில் வந்து அவங்க பேசுகிறாங்க. இவங்க உங்கள் அம்மாவுக்கு நடந்ததை பற்றி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்பாலஜிஸ் கேட்டுட்டு, சரி நாங்கள் சீக்கிரமே வந்து இது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நியாயமான ஒரு விஷயம் அப்படின்னாலும் அவங்க அம்மாவை வந்து இக்னோர் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து ஏமிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே ஏமி ஷேர் பண்ணதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஜென்ரல் ட்ரூத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ இமிக்ரெண்ட் சில்ட்ரன் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, வேறு நாட்டிலேருந்து வந்து அந்த ஊரில், அதாவது யூஎஸில் சிகாகோ, இங்கே எல்லாமே வந்து செட்டில் ஆன அந்த சில்ட்ரன், அந்த மாதிரி இருக்கிற சில்ட்ரன் எல்லாத்துக்கும் வந்து லாங்குவேஜில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து பேசுகிற மொழி வேறு, அதனால் வந்து லாங்குவேஜில் ரொம்பவே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமியே பார்த்தீங்கன்னா பியும் B+ம் தான் வந்து இங்கிலீஷில் வாங்குவாங்க. ஆனால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் மோஸ்ட்லி ஏ தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க பிரைட் ஸ்டூடெண்ட் தான். மேக்ஸ் வந்து ப்ரிசைஸ், அதில் வந்து ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் தான் இருக்குது, அது எப்படி போட்டாலும் வந்துடும். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் அந்தந்த கான்டெக்ஸ்ட் தகுந்த மாதிரி வந்து அந்தந்த சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து கிராமர் அந்த இதெல்லாமே மாறும். ஸோ அதனால் அவங்க அதை புரிஞ்சிக்க முடியல. இது ஒரு பிரச்சனை. அடுத்து வேர்ட் அனாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே ஒரு லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப்போ மீனிங்கோட செமாண்டிக் ரிலேஷன்ஷிப்போ அதில் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்செட் இஸ் டு நைட் ஃபால் ஆஸ் ரெட் இஸ் டு ஸ்பாட்லைட், பஸ் இஸ் டு அரைவல் ஆஸ் சில் இஸ் டு ஃபீவர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அவங்களால அதை ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ இவங்க ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இன்ஜினியரிங் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து இங்கிலீஷ் வந்து இந்த இமிக்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸால் படிக்க முடியாது அப்படிங்கிற அந்த மித்தை வந்து உடச்சி இவங்க வந்து இங்கிலீஷ் மேஜர் எடுத்தாங்க. அதே சமயம் வந்து இவங்க டாக்டரேட்டும் அதில் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க இங்கிலீஷில் வந்து வெல் வெர்ஸ்டாக ஆகிட்டாங்க. இந்த ஜாய் லக் கிளப் அப்படிங்கிற அந்த புக்கில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. அந்த சென்டென்ஸை வந்து இவங்க அம்மா கிட்ட படித்து காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, தட் வாஸ் மை மென்டல் குவாண்ட்ரி இன் இட்ஸ் நேசன்ட் ஸ்டேட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த லைன் வந்து ஒருத்தரோட பயங்கரமான இங்கிலீஷ் புலமை காட்டுது. ஆனால் அதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நார்மல் இங்கிலீஷ் ரீடருக்கே ஒன்றும் புரியாது. ஆனால் அந்த மாதிரி அப்போது அவங்க அம்மா மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி புரியும்? ஸோ அவங்களோட புக்கு யார் தழுவி இருக்குது அப்படின்னா, ஆடியன்ஸ் யார் அப்படின்னா புரோக்கன் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு கூட அந்த புக்கு வந்து புரியணும். ஸோ இந்த மாதிரி அவங்க மனசில் வச்சுட்டு தான் எழுதினாங்க. ஒரு ரீடர் அப்படின்னா அவங்க அம்மா மாதிரி கம்மியாக கூட இங்கிலீஷ் தெரியலாம், நிறையா கூட தெரியலாம். ஸோ யாருக்காக இருந்தாலும் அந்த புக் வந்து அப்பீல் ஆகணும், புரியணும் அப்படின்னு நினச்சிட்டு எழுதினாங்க. I wanted to capture what language ability test can never reveal. லாங்குவேஜ் எபிலிட்டியை காமிக்கிறதுக்காக அவங்க வந்து அவங்களோட நாவல் வந்து எழுதலை. அதுக்கு பதிலாக ஒரு லாங்குவேஜுக்கு என்ன இன்டென்ஷன், என்ன பேஷன், என்ன இமேஜரி, என்ன ரிதம், இதெல்லாம் வேணுமோ, என்ன நேச்சர் ஆஃப் தாட்ஸ் இதை கன்வே பண்ணுமோ, இதுக்காக வந்து அவங்க வந்து எழுதினாங்க.
ஸோ இந்த ஒர்க்கை வந்து எழுதி முடிச்சுட்டு ஜாய்லக் கிளப்ன்ற ஒர்க்கை எழுதி முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ அம்மா வந்து படித்து முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி ஈஸி டு ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்களுக்கு திருப்தியாக இருக்குது, என்ன மாதிரி ஒரு ஒர்க் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அம்மாவுக்கே புரியுது அப்படின்னா இது எல்லாருக்கும் வந்து புரியும் அப்படின்னு இவங்க வந்து நம்புகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ தாய்மொழியாக இல்லாமல் இருந்தாலும் அந்த லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸும் அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குது, அதோட லாங்குவேஜோட எலிமெண்ட்ஸையும் தாண்டி நம்ம இமோஷன்ஸை எப்படி அது மூலிமா கன்வே பண்ணுறோம், இதெல்லாம் பற்றி பேசியிருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட். இந்த மதர் டங் பை ஏமி டான், இந்த ஒர்க்கோட சம்மரி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.